பிசிக்ஸ்னாலே பயமா இருக்கு சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேரண்ட்ஸும் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ. திஸ் இஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் 1, முதல்ல நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் 100%. இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அது போதும். நானும் உங்க சார் டீச்சரோ பெரிய பெரிய சயின்டிஸ்டோ ஐன்ஸ்டைனோ நியூட்டனோ கூட ஃபுல்லா எந்த கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதை மட்டும் நீ மனசுல ஏத்திக்கோ, எல்லாமே ஈஸி ஆயிடும். அப்படிலாம் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய தெரியுது, எனக்கு மட்டும் தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா என்னால் 1000 கொஸ்டின் கேட்க முடியும். ஒருவேளை நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் இன்னொரு ஆளால என்கிட்ட 1000 கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கோ ஹெட் வித் ஃபுல் கான்ஃபிடென்ட். நம்பர் 2, எதையுமே சேலஞ்சா எடுத்துக்கோ. நாட் ஓன்லி ஃபார் பிசிக்ஸ், நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு புரியல அப்படின்னா ஐ வில் மேக் இட் அஸ் அ சேலஞ்ச். அந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஏன் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இட் இஸ் த கொஸ்டின் வெர்சஸ் மீ, நீயா நான் பார்த்துருவோம். டெவலப் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். உடனே சால்வ் பண்ண முடியலனாலும் வித்தின் 2 days நான் அதை சால்வ் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ தட் மீன்ஸ் நான் அந்த ப்ராப்ளமை விட, நான் அந்த கான்செப்டை விட ஒரு ஸ்டெப் அகடா இருக்கேன். ஈவன் ஐ கான்ட் சால்வ் எவ்ரி திங், ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? தேர்ட் ஒன், திஸ் இஸ் ஃபார் போர்ட் எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாம். என்னதான் ஃபிசிக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி அப்ரோச் கொடுத்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, நம்ம அதில் மார்க் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு சூட்டபிளான மெட்டீரியல்ஸ் சோர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ சூஸ் பண்ணும்போதே பக்காவாக சூஸ் பண்ணிக்கிங்க. அஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் 1-2 மெட்டீரியலுக்குள்ளேயே சுருக்கிக்கோ. அதில் இருக்க கொஸ்டின்ஸ், அதில் இருக்க கான்செப்ட் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். 7-8 புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக உட்காந்து சால்வ் பண்ணுறங்கிற பேரில் உட்காந்து அதை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. தென் த 4th டிப், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப் இதுதான். ஒரு சம்மையோ இல்லை ஒரு கான்செப்டை நீ படிக்கும் போதோ சால்வ் பண்ணும் போதோ விசுவலைஸ் பண்ணு. இந்த விசுவலைஸ் பண்ண உன்னால முடியலைன்னா யூ ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை முதல்ல தூக்கி வீசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பி. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கான்செப்ட் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சினாலே யூ கெட் விசுவலைஸ்டு. உன் மைண்டுக்குள்ளேயே அந்த கான்செப்ட் ஓட ஆரம்பிக்கும். தட்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். கீப் தட் இன் மைண்ட். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பெஸ்ட் ஆஃப் லக்.